திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக கோவில் வழியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி மதியம் சுமார் 12 மணி அளவில் அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கிறதுக்காக மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கின்றார்கள். இந்த பேருந்து நிலையத்தினுடைய மதிப்பு சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்பில் அமையப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த திருப்பூரிலிருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு பேருந்து செல்வதற்கு வசதியாக மக்கள் செல்வதற்காக இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தினுடைய பிற பகுதிகளுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து நிலையம் இயக்குகிற பொழுது நகர பகுதிகளில் பேருந்து அங்கே போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்புண்டு. எனவே இது மக்களுக்கு வசதியாக இந்த பேருந்து நிலையம் சிறப்பாக திருப்பூர் டு தாராபுரம் சாலையிலே அமையப்பட்டிருக்கின்றது. உள்ளபடிய சிறப்புக்குரிய ஒன்று. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். இதில் ஏறத்தாழ சுமார் 245 பேருந்துகள் வந்து செல்கிறது. அதே நேரத்தில் 45 பஸ் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்துவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கு, உணவருந்துவதற்கெல்லாம் ஏறத்தாழ சுமார் 35 கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வாகனம் நிறுத்துவதற்கான, குறிப்பாக இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, பேருந்தில் செல்வதற்காக இங்கு விட்டுவிட்டு பேருந்தில் பயணம் செய்வதற்கு வசதியாக இந்த வாகனம் நிறுத்தும் இடங்கள்லாம் அமையப்பட்டிருக்கின்றது. ஒரு நவீன முறையில இன்றைக்கு கழிப்பிட வசதிகளோடு இன்றைக்கு சிறப்பாக அமையப்பட்டிருக்கின்றது. எனவே சிறப்புக்குரிய இந்த பேருந்து நிச்சயமாக திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பிற மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கும் இது சிறப்பாக பயன்படக்கூடியவல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலும் இந்த பேருந்து நிலையம் இன்றைக்கு சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய இருக்கிறது. அதே நேரத்தில் என்னுடைய நகராட்சி துறையின் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இதுக்கான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது. விரைவாக இந்த பணி முடித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதி இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறார். வடிவிலான இருக்கை அமைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு? அது ஒரு மாதிரியாக சோதனை ஓட்டமாக அதை செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. என்று சொன்னால் மாணவர்கள் கடைசியில் இருக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு தெரியாத வகையில அது மறைவதற்கு, மற்ற முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் மறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படி அமைகிற போது ஒவ்வொரு மாணவர்களையும் நேருக்கு நேர் அவர் முகத்தை பார்த்து அந்த பாடங்களை சொல்லி தரும் பொழுது புரிதலும் மாணவர்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் ஆசிரியர் நேரடியாக கவனிக்கிறார் என்கின்ற ஒரு அச்சம் உணர்வு ஏற்படுகிற பொழுது மாணவர்கள் பாடத்தை சரியாக கவனிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. புதிதாக அதிகாரிகள் சொன்னால் நேரடியாக அங்கு நியமிக்கப்படவில்லை. செய்திகளை, மக்களுக்கான செய்திகளை அப்பொழுது ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக, விளக்கமாக அதை பற்றி ஒவ்வொரு விளக்கங்களை சொல்வதற்காக இன்றைக்கு அனுபவம் வாய்ந்த மூத்த IAS அதிகாரிகள் அதை நியமிக்கப்படும். வீரபாண்டியில பள்ளியில வகுப்பறையில இல்லாத மாணவர்கள் வெளியே படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில பாவடிகளான இருக்கைகள் அமைப்பு அப்படிங்கிறது அதுவும் போது இருந்தாலும் அந்த மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாங்க. அந்த அளவுக்கு கூடுதல் வகுப்பறையில் தேவைப்படுது. நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பு அதை ஆய்வு செய்திருக்கிறோம். அங்கு இடம் பற்றாக்குறை இருந்ததால் புதியதாக அரசு புறம்போக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் அறநிலைத்துறையினுடைய இடங்களை தான் இருக்காது. ஏதாவது அதை பற்றி பேசி அவரிடத்துல ஒரு வாடகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில பேசி அந்த துறையிலிருந்து அதை பெற்று கூடுதல் வகுப்பறையான நடவடிக்கை. சரி, இந்த சினிமா துறையில விபத்துகள் அடிக்கடி நிகழ்வு. இப்ப ரீசெண்டா கூட பாரதியோட படத்துல ஒரு கண்மன் வீடு வந்திருக்காரு. அரசாங்கம் நம்மளோட துறை சார்பில் அதுக்கான நடவடிக்கை அவங்கதான் எச்சரிக்கையாக இருந்து பண்ணணும். ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் காவல்துறை மற்றவர்கள் இடையூறு பண்ணாமல் பாதுகாப்பு தான் கொடுக்க முடியுமோ ஒழிய அதையெல்லாம் அவர்கள் யார் தயாரிக்கிறார்களோ அது குறித்தான அந்த இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து பாதுகாப்பாக அந்த படங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் அதுல அரசு சார்பில் செய்வதற்கு கொலை வழக்குல எவ்வித விசாரணைகள் தகுந்த வகையில முன்னேற்றமா இல்லைன்னு சொல்லி அவங்க பெற்றோர் தரப்புல புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர்கள் நீதிமன்றத்துல ஜாமீன் கூட முயற்சி செய்வதாக செய்திகள் ஊடகங்கள் மூலமாக நான் அறிந்தேன். அதில் உரிய முறையில் அது விசாரணை செய்யணும். யாருடைய தலையிடம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.